ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு ஐஎன்எம்மில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 50 கொஷின்ஸ். எத்தனை கொஷின்ஸு? 50 கொஷின்ஸு. அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு ப்ளஸ் வேறு எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் டோட்டலாக 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரே டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இதெல்லாம் படிக்கணும்ல அந்த வரலாறும் இருக்கும், இந்திய பண்பாடு பற்றி படிக்கணும்ல அந்த வரலாறும் இருக்கும், அண்ட் தென் இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான அந்த வரலாறும் இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்திய தேசிய இயக்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய மொத்தம் 50 கேள்விகள். இந்திய தேசிய இயக்கம் தொடர்பாக ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேள்வி, தீவிரவாதிகளுடைய முக்கிய நோக்கம் என்ன? முதல் கேள்வி என்ன? தீவிரவாதிகளின் முக்கிய நோக்கம். இதை வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தீவிரவாதிகளின் முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. தீவிரவாதிகளுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தீவிரவாதிகளுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா முழு விடுதலை தான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ முழு விடுதலை அப்படிங்கிறது முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம். வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியா? வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் எது? வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் எது? இதுதான் ரெண்டாவது கேள்வி. நடைமுறை எந்த நாளில் வந்தது? வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் அக்டோபர் 16. ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 16, 1905. வெறுமனே இயர் கூட கேட்பாங்க, இந்த டேட்டோடையும் கேட்பாங்க. டேட்டோட கேட்டாங்கன்னா அக்டோபர் 16, 1905 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்த வங்கப்பிரிவினையின் போது, சரியா, வங்கப்பிரிவினை நடந்தது இல்லையா, அந்த வங்கப்பிரிவினையின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? வங்கப்பிரிவினையின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? இதுதான் வந்து கேள்வி. ஸோ வங்கப்பிரிவினைப்போ யார் வைஸ்ராயாக இருந்தாங்க? ரிப்பன் பிரபு, லிட்டன் பிரபு, மேயோ பிரபு, கர்சன் பிரபு, இந்த மாதிரி நிறைய அப்போ வந்து இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி வங்கப்பிரிவினை நடந்த போது வைஸ்ராயாக இருந்தது யாருன்றது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் இஸ் கர்சன் பிரபு. ஆன்சர் என்ன? கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினையின் போது வைஸ்ராயாக இருந்தவர் கர்சன் பிரபு. ஸோ இந்த 50 கேள்விகளையும் நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணி பாருங்கள். 50 கொஷின்ஸ்க்கு எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? அடுத்த கேள்வி போயிடலாம். 4வது கேள்வி, 1907 சூரத் மாநாடு நடந்திருக்கும் இல்லையா, ஐஎன்சி மாநாடு. அந்த சூரத் ஐஎன்சி மாநாட்டுடைய தலைவராக இருந்தது யார்? அந்த ஐஎன்சி கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. 1907 சூரத் மாநாட்டின் தலைவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஷ். 4 கொஷின் முடிச்சாச்சா? 5வது கேள்விக்கு போயிடலாம். 5வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு முஸ்லீம்களின் கல்வி மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது? 1906 முஸ்லீம்களுடைய கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா. இதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் என்ன? டாக்காவில் தான் நடைபெற்றது. அடுத்து 6வது கேள்வி, 3P அப்படின்னு சொல்லக்கூடிய முறை யாருடன் தொடர்புடையது? 3P அப்படின்னு ஒரு முறை இருக்குது, அது யாரோட தொடர்புடையதாக கருதப்படுகிறது? 3P முறை. ஸோ 6வது கேள்விக்கு ஆன்சர் மிதவாதிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் மிதவாதிகள். ஸோ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த 3P அப்படிங்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்.
7வது கேள்வி போயிடலாம். 1902ஆம் ஆண்டு விடிவெள்ளி கழகத்தை தொடங்கியவர் யார்? 1902 விடிவெள்ளி கழகம் தொடங்கப்பட்டிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட கொஸ்டின் கேட்பாங்க. விடிவெள்ளி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த 1902 விடிவெள்ளி கழகம் தொடங்கியவர் யார்? யார் தொடங்குறாங்க? இதுதான் வந்து இந்த 7வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா அப்படிங்கிறது தான். சதீஷ் சந்திரா அவர்கள் தான் விடிவெள்ளி கழகத்தை தோற்றுவித்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சதீஷ் சந்திரா. ஸோ அடுத்தது 8வது கேள்விக்கு போயிடலாம். எந்த ஒரு இயக்கம் இந்திய தொழில்களை ஊக்குவித்தது? இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களையும் தொழில் அகங்களையும் தொழிற்சாலைகளிலும் ஊக்குவித்த அந்நிய பொருட்களை புறக்கணித்தது எது? இந்திய பொருட்களையும் இந்திய தொழில்களையும் ஊக்குவித்தது மட்டும் இல்லாமல் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு செய்த இயக்கம் எது? 8வது கேள்வியோட ஆன்சர் சுதேசி இயக்கம். ஆன்சர் இஸ் சுதேசி இயக்கம். அடுத்த 9வது கேள்வி. எந்த ஒன்று 2வது வங்க பிரிவினை என்று அழைக்கப்படுகிறது? ஸோ வங்க பிரிவினை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் 1905 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயத்த 2வது வங்க பிரிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வங்க பிரிவினை 2 என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இந்த 9வது கேள்வியோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 இந்திய பிரிவினை நடக்கும் இல்லையா? இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரியுதில்ல, அதை தான் 2வது வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதோட 9 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து 10வது கேள்விக்கு போயிடலாம். சம்ப்ரான் போராட்டத்தில் கலந்து கொள்ள காந்திஜியை அழைத்தவர் யார்? ஸோ காந்தியடிகள் வந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்ப்ரான் போராட்டத்தில் நீங்கள் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை அழைத்தது யார்? காந்திஜியை அழைத்தது யார்? சம்ப்ரான் போராட்டத்தில் நீங்கள் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சம்ப்ரான் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக காந்திஜியை அழைத்தவர் யார்? ஸோ 10வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் இஸ் ராஜ்குமார் சுக்லா. ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் முடிஞ்சதா? ராஜ்குமார் சுக்லா. நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். 11வது கேள்வி. எந்த அறிக்கை தன்னாட்சி இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது? ஸோ தன்னாட்சி இயக்கத்துடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. தன்னாட்சி இயக்கத்துடைய வீழ்ச்சிக்கு வழி எது? தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைய காரணமானது எது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் மான்டேகோ அறிக்கை. ஆன்சர் எது? மான்டேகோ அறிக்கை தான் தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சிடுவதற்கு காரணமாக இருந்தது. ஸோ பார்த்தாச்சா? இப்போ 12வது கேள்வி. கொஷின் நம்பர் 12. அகமதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? அகமதாபாத்தில் மில் தொழிலாளர் போராட்டம் பிளேஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதான் கேள்வி. ஸோ ஆன்சர் 1918. அகமதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1918 நடைபெற்றது. அடுத்த கேள்வி போயிடலாம். 13வது கேள்வி. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்ன? 13வது கேள்வி என்ன? தன்னாட்சி இயக்கம்
தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் பார்த்துருப்போம். இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் 13வது கேள்வி. தன்னாட்சி இயக்கத்தின் நோக்கம் என்ன? 13வது கேள்வி. ஆன்சர் பார்த்துடலாமா? தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் வந்து தன்னாட்சி அரசாங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்காமல் தன்னாட்சி அரசாங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கமாக இருந்தது. நெக்ஸ்ட் 14வது கேள்வி பார்த்துடலாம். எந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதியை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி தொகுதி வழங்கப்படுது. முஸ்லீம் தனி தொகுதி வழங்கப்படுது. இந்த முஸ்லீம் தனி தொகுதியை எந்த ஒப்பந்தம் மூலமாக ஐஎன்சி ஏற்றுக்கொள்கிறது? அதுதான் கேள்வி. சரியா? முஸ்லீம்களுக்கு என்று தனி தொகுதி வழங்கப்படுகிறது. முஸ்லீம்களுக்கு வழங்கப்படுகிற தனி தொகுதியை ஐஎன்சி எப்படி ஏற்றுக்கொள்கிறது? ஸோ எந்த ஒப்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? லக்னோ ஒப்பந்தம். ஆன்சர் இஸ் லக்னோ ஒப்பந்தம். ஸோ 14 கேள்வி பார்த்தாச்சு. 15வது கேள்விக்கு போகலாம். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு என்ன காரணம்? ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள் தலைமையில் நடக்குது. இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ன? ஒரு மிக முக்கியமாக ஒரு 2 காரணம் இருக்கும். அந்த 2 காரணத்தையுமே எழுதுங்க. ஒத்துழையாமை இயக்கத்திற்கான காரணம் பார்த்துடலாமா? 1 ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து மாண்டேக செம்ஸ்போர்டுடைய சீர்திருத்தம். மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். ரவுலட் சட்டமும் மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம், இந்த 2 தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முக்கியமான காரணங்கள். அடுத்து 16வது கேள்வி. 1919 முதல் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம். அதாவது 1919 ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு நடக்குது. இதை தான் நம்ம ஞாபகம் வைக்கணும். முதலாக கிலாஃபத் மாநாடு எங்கே நடைபெற்றது? 1919 ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் லக்னோ. கிலாஃபத் மாநாடுக்கு ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் லக்னோ. பதினேழாவது கேள்வி. உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்ட நாள். உத்தம் சிங் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஐஎன்சி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஜூலை 31, 1940. உத்தம் சிங்கை எந்த ஆண்டு தூக்கிலிடுறாங்க? 1940 ஜூலை மாதம் 31ஆம் தேதி. 17வது கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 18வது கேள்விக்கு போகலாம். உத்தம் சிங் மைக்கேல் டயரை லண்டனில் உள்ள காக்ஸ்டன் ஹாலில் சுட்டு கொன்றார். எந்த நாளில் உத்தம் சிங் வந்து காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை சுட்டு கொன்றார்? இதுதான் கேள்வி. மைக்கேல் டயரை உத்தம் சிங்கு காக்ஸ்டன் அரங்கில் வச்சு சுட்டு கொண்டாங்க இல்லையா? அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. 1940 அதே ஆண்டு மார்ச் 13. ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 13, 1940. அவர் தூக்கிலிடப்பட்டது ஜூலை 31, 1940. அடுத்து 20வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கொல்லப்பட்ட
நபர்களுடைய எண்ணிக்கை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது மிக பயங்கரமான ஒரு படுகொலை தான். இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பூந்தோட்டத்தில் நடந்த படுகொலையில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து 379 பேர். 379 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 20வது கேள்விக்கு ஆன்சர் 379. அடுத்து 21வது கேள்வி. காந்திஜியுடைய முதல் தேசிய அளவிலான சத்தியாகிரகமாக கருதப்படுவது எது? காந்தி சத்தியாகிரகம் மேற்கொண்டார் அப்படின்னு தெரியும். காந்தியுடைய ஃபஸ்ட்டு இந்திய அளவில், அதாவது ஒட்டுமொத்த தேசிய அளவிலான ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 21வதுக்கு ஆன்சர் ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 1 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 22வது கேள்வி. 22வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதுதான் 22வது கேள்வி. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1919. 1919. இதே 1919 தான் மாண்டேகு சென்ஸ்போர்டு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கும். 1909 மிண்டோ மார்லி சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். 22 கேள்வி முடிச்சாச்சு. அடுத்தது 23வது கேள்வி போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கோம் காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காந்தியடிகள் தொடங்கிய இந்த ஒத்துழையாமை இயக்கமானது தொடங்கப்பட்ட நாள் எது? 23வது கேள்வி. காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆகஸ்ட் 1, 1920. இதுதான் சரியான ஆன்சர். ஆகஸ்ட் 1, 1920. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 1, 1920. ஸோ 24வது கேள்வி போகலாம். ஒத்துழையாமை இயக்கம் எப்போது திரும்ப பெறப்பட்டது? ஸோ பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்ட நாள், திரும்ப பெறப்பட்ட நாள் எது? இதுதான் கேள்வி. ஒத்துழையாமை இயக்கம் திரும்பவும் பெறப்பட்ட நாள் எது? ஆன்சர் பார்க்கலாம். பிப்ரவரி 11, 1922. பிப்ரவரி 11, 1921. ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது பிப்ரவரி 11, 1921. 24 கேள்வி முடிஞ்சது. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25வது கேள்வி. இந்தியாவில் மூலை முடுக்கெல்லாம் தேசியத்தை கொண்டு சேர்த்து பரப்பிய இயக்கம் எது? ஸோ இந்தியாவில் விடுதலை போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த காலத்தில் இந்தியாவில் பட்டி தொட்டி எங்கும் மூலை முடுக்குகள் எங்கும் தேசியம் அப்படிங்கிறத கொண்டு போய் பரப்பிய இயக்கம், தேசியம் அப்படிங்கிறத கொண்டு சென்ற இயக்கம் எது? பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்த இயக்கம் எது? ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் இஸ் ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் என்ன? ஒத்துழையாமை இயக்கம். நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா? இருபத்தி 5வது கேள்வி. மாற்றத்தை விரும்பியவர்கள் யார்? ஸோ காங்கிரஸ்குள்ளாரே வந்து மாற்றம் விரும்போர் மாற்றம் விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருப்பாங்க. அந்த வகையில் மாற்றத்தை விரும்பியவர் யார்? மாற்றத்தை விரும்பாதவர்கள் கேட்கல, விரும்பியவர்கள், மாற்றம் வேணும்னு நினச்சவங்க யார் அப்படின்றது தான் 25வது கேள்வி. மாற்றத்தை விரும்பியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்கலாம், அல்லது யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 4 ஆப்ஷன் தரேன் நான். ஸ்ரீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், அன்சாரி, ராஜாஜி. ஸ்ரீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், அன்சாரி, ராஜாஜி. இந்த 4 பேரில் ஒருத்தவங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். மாற்றத்தை விரும்பியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம்.
ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான் மாற்றத்தை விரும்பியவர். ஸோ 25 கேள்வி முடிச்சிருக்கோம். அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம். இரட்டையாட்சி முறையோடு தொடர்புடைய குழு எது? இரட்டையாட்சி முறை இருக்கு இல்லையா, இந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறதோடு தொடர்புடைய ஒரு குழு இருக்கும். அந்த குழு என்ன? அதான் 26வது கேள்வி. ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். முடிமான் குழு. என்ன குழு? முடிமான் குழு அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 27வது கேள்வி. சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற போது தமிழக காங்கிரஸின் தலைவராக இருந்தது யாரு? சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது, அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் யார்? இதான் கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். ராஜாஜி. ராஜாஜி தான் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது தமிழகத்திற்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க. ஸோ 27வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்தது 28வது கேள்வி பார்க்கலாம். தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் எது? ஸோ தண்டி யாத்திரையை ராஜாஜி தொடங்கிய நாள் அப்படின்னு கேட்கலாம். தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் எது? தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் ஆன்சர் பார்க்கலாம். மார்ச் 12, 1930. தண்டி யாத்திரை எப்போது தொடங்கப்பட்டது? மார்ச் 12, 1930. அடுத்தது 29வது கேள்வி பார்க்கலாம். முதல் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நாள் எது? ஃபஸ்ட்டு சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? இதான் கேள்வி. ஃபஸ்ட்டு சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 26, 1930. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 26, 1930. அடுத்தது 30வது கேள்விக்கு போயிடலாம். 1929 ஐஎன்சி மாநாடு கூடியிருக்கும். அந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவர் யார்? இதான் கேள்வி. 1929 நடந்த ஐஎன்சி மாநாட்டுடைய தலைவராக யார் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு. ஸோ 30 கேள்வி பார்த்தாச்சு. அடுத்து 31வது கேள்வி. ரொம்ப முக்கியமானது தான். எல்லா கொஷின்ஸுமே திரும்ப கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. முகமது அலி ஜின்னா 14 அம்ச கோரிக்கை வெளியிட்ட ஆண்டு? 14 அம்ச கோரிக்கை. இதில் எப்படி கொஷின் கேட்கலாம்? வெளியிட்டவர்னு கேட்கலாம். முகமது அலி ஜின்னா அவங்க எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கேட்கப்பட்ட கேள்வி. 1929. ஸோ 31 கேள்வி முடிச்சாச்சு. 32வது கொஷின் பார்க்கலாம். சைமன் குழுவுடைய பரிந்துரை என்ன? சைமன் குழு இருக்காங்கல்ல, அவங்களுடைய பரிந்துரை என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டையாட்சி முறையே வெற்றியானது கிடையாது, இரட்டையாட்சி முறை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டையாட்சி முறை நோ அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னாட்சி அரசாங்கம் நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லுது. இரட்டையாட்சி முறை வேண்டாம், தன்னாட்சி அரசாங்கம் நிறுவப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் தான். அடுத்தது 33வது கேள்வி. வகுப்புவாரி தீர்வை எதிர்த்து, சரியா, வகுப்புவாரி தீர்வை எதிர்த்து காந்திஜி எந்த நாளில் சாகும் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கிய நாள் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/9/1932. அதாவது 1932 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் அவர் அந்த முடிவு எடுத்திருப்பார். சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். அடுத்து 34வது கேள்வி.
எந்த ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துட்டாங்க? காந்தி வந்து ஃபர்ஸ்ட் வட்டமேசை, 3rd வட்டமேசைலாம் கலந்துக்கல. அவர் கலந்துக்கிட்ட ஒரே வட்டமேசை மாநாடு 2nd தான். அது எதன் மூலமாக அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லி ஒப்பந்தத்தின் மூலமாக. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, காந்தி இர்வின் ஒப்பந்தம் சொல்லிட்டு. டெல்லி ஒப்பந்தத்தின் மூலமாக 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துப்பாங்க. அடுத்து 35வது கேள்வி, எந்த ஒன்று தீபாவளி அறிவிப்பு என்று அழைக்கப்பட்டது? ஸோ தீபாவளி அறிவிப்பு அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை. தீபாவளி அறிவிப்பு என்று அழைக்கப்பட்டது முதல் வட்டமேசை மாநாட்டுடைய அறிக்கை தான். முதல் வட்டமேசை மாநாடு இருக்கு இல்லையா, அதோடைய அறிக்கை தான் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 35 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. 36வது கேள்வி பார்க்கலாம். முதல் வட்டமேசை மாநாடு யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? முதல் வட்டமேசை மாநாடு தொடங்கி வைத்தவர் யார்? இதுதான் கேள்வி. ஆன்சர் இஸ் ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு. 37வது கேள்வி, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை யார் நடத்தினாங்க? ரொம்ப வடமேற்கு எல்லை மாகாணம் அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர பேர் தான் அது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. வழி நடத்தியது கான் அப்துல் காஃபர் கான் அவர்கள். கான் அப்துல் காஃபர் கான். அடுத்து 38வது கேள்வி, கிரிப்ஸ் பரிந்துரைகள் அழைக்கப்பட்டது. கிரிப்ஸ் பரிந்துரைக்கு ஒரு பேர் வைப்பாங்க. கிரிப்ஸ் பரிந்துரையை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறேன். ஆன்சரை சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின்தேதியிட்ட காசோலை. பின்தேதியிட்ட காசோலை. அடுத்து 39வது கேள்வி, எந்த காங்கிரஸ் குழு கூட்டம் தனிநபர் சத்தியாகிரகத்தை விலக்கி கொண்டது? எந்த காங்கிரஸ் குழு கூட்டத்தில் தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துட்டு இருந்தது, விலக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1941 பர்தோலி ஐஎன்சி மாநாடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 40வது கேள்விக்கு போயிடலாம். ஆகஸ்ட் நன்கொடை வெளியிடப்பட்ட நாள் எது? ஆகஸ்ட் நன்கொடை. ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கிறது பேர்லேயே வந்துருச்சு, மாதம் வந்து ஆகஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கிறது 8ஆம் மாதம், அதோடைய தேதியும் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1940. 8/8/1940, அதாவது ஆகஸ்ட் 8 1940 தான் ஆகஸ்ட் நன்கொடையானது அறிவிக்கப்பட்டது. ஸோ 40 கேள்வி முடிச்சிருக்கோம். 41வது கேள்வி போனால், 2ஆம் உலகப் போர் எப்போது தொடங்கியது? 2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு, 1939ன்னு. பர்டிகுலராக டேட்டோட கேட்டாங்கன்னா செப்டம்பர் 1 1939ன்னு சொல்லுங்கள். சரியா? 1/9/1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. 41வது கேள்வி பார்த்தாச்சு. 42வது கேள்வி, பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையோடு தொடர்பே இல்லாதது எது? ஸோ பாகிஸ்தானோட தொடர்பே இல்லாததுன்ட்டு பார்க்கும்போது நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒன்று பலுசிஸ்தான், இன்னொன்று ஆப்கன், இன்னொன்று பஞ்சாப், இன்னொன்று ஹைதராபாத். ஸோ ஆன்சர் இஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹைதராபாத். பாகிஸ்தான் அப்படிங்கிறதோட மற்ற 3மே தொடர்புடையதான். பலுசிஸ்தான், பஞ்சாப், ஆப்கன் எல்லாம் பாகிஸ்தானோட தொடர்புடையது. 42 கேள்வி முடிச்சிருக்கோம். அடுத்தது 43வது கேள்வி, எந்த ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தப்பட்டது? சட்ட மறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சட்ட மறுப்பு இயக்கம் எப்போது நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தப்பட்ட ஆண்டு 1934. சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தப்பட்ட ஆண்டு 1934. அடுத்தது 44வது கேள்வி பார்க்கணும். 44வது, எந்த உடன்படிக்கை சமனற்ற சமரசம் என்று அழைக்கப்பட்டது? சமனற்ற சமரசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்டது தான். சமனற்ற சமரசம் என்று அழைக்கப்பட்ட உடன்படிக்கை எது? ஆன்சர் பார்த்துடலாமா? பூனே உடன்படிக்கை, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான்.
சமனற்ற சமரசம் என்று அழைக்கப்படுவது. அடுத்து 45வது கேள்வி. கோவா, டையூ, டாமன் இந்த 3 இடங்களும் இராணுவ நடவடிக்கை மூலம் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 45வது கேள்வி பாருங்க. கோவா, டையூ, டாமன் இந்த 3 இடங்களையும் இராணுவ நடவடிக்கை மூலமாக இணைக்கிறாங்க. அவ்வாறு இணைக்கப்பட்ட ஆண்டு 1961. அடுத்து 46வது கேள்வி. ஜூன் திட்டம் தயாரிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்த இந்தியர் யார்? ஜூன் திட்டம் தயாரிக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக பங்கு வகித்த இந்தியர் ஒருத்தர் இருக்காரு. ஆன்சர் விபி மேனன். ரொம்ப ரொம்ப முக்கியம், விபி மேனன். அடுத்து 47வது கேள்வி. நிர்வாக குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் யார்? நிர்வாக குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்வாக குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 48வது கேள்வி. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? செகண்ட் வேர்ல்டு வார் 1939 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ 1939லேருந்து 1945 வரைக்கும் நடக்கும். இது முடிஞ்ச பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி இங்கிலாந்துக்கு பிரதமராக மாறினவங்க அறிவிக்கப்பட்டவர் யார்? அதுதான் இங்கே கேள்வி. ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் இஸ் அட்லி. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அறிவிக்கப்பட்டவர் அட்லி. அடுத்து இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. 39வது கேள்வின்னு பார்க்கும்போது சிஆர் திட்டம் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு? சிஆர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஆர் பிளான் அப்படிங்கிறது எந்த ஆண்டு வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 ஏப்ரல் மாதம். ஏப்ரல் அப்படிங்கிறதும் 4ஆம் மாதம் தான். 1944 4ஆம் மாதத்தில். அடுத்து ஸோ வீடியோவுடைய கடைசி கொஷினு. எந்த இயக்கம் நாட்டு விடுதலை போராட்டத்தின் இறுதி முயற்சி? எந்த இயக்கம் நம்ம நாட்டுடைய விடுதலை போராட்டத்துடைய இறுதி முயற்சியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு. ஸோ இதோட நம்ம 50 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். யாரெல்லாம் 50 அவுட் ஆஃப் 50 வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 50க்கு யாரெல்லாம் 45+, யாரெல்லாம் 40+, இதை மட்டும் சொல்லுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.